بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே நம்ம ஏற்கனவே சென்ற வாரம் அறிவித்தது போன்று மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படி என்கின்ற அபூபக்கர் ஜாபிர் அல் ஜஸாயிரி அவருடைய நூல் சம்பந்தமான தொடர் விளக்க வகுப்புடைய இரண்டாவது வகுப்பு இது. ஏற்கனவே நாம் அறிமுக வகுப்பு செய்தோம். அறிமுக வகுப்பு என்பதனால் அது பாடத்தோட சம்பந்தம் இல்லாத வகுப்பு நினைச்சிடக்கூடாது. அதோடு அந்த அந்த நூலுடைய பேர் என்ன, நூலாசிரியர் யார், நூலுடைய உள்ளடக்கம் என்ன, அது நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அல்ஜீரியாவை சேர்ந்தவர் அபூபக்கர் அல் ஜஸாயிரி, அல்ஜீரியாவை சேர்ந்தவர், சவுதி அரேபியாவில் வாழ்ந்து மரணித்த ஒரு மார்க்க அறிஞர். நிறைய இலகுபடுத்தல் என்ற அடிப்படையில் நிறைய நூல்களை தொகுத்து கொடுத்தவர். அதில் ஒன்று இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் அதில் ஒன்று என்கின்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அகீதா, ஆதாப், அஹ்லாக், இபாதாத், அஹ்காம் 5 விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மொத்தமான நூல். எல்லா 5 அம்சங்களையும் உள்ளடக்கிய நூல். அகீதாவை உள்ளடக்கி இருக்குது, அதபுகளை உள்ளடக்கி இருக்கிறது, நட்பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அஹ்காம் சட்டங்கள், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக ஒரே நூலில் கொண்டு வந்து தந்த ஒரு முக்கியமான நூல் மின்ஹாஜுல் முஸ்லிம். இந்த அறிமுகங்களை நாங்கள் சென்ற வாரம் சுருக்கமாகவும், அடுத்தது பொதுவாக தௌராவுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், தொடர் வகுப்புகளுடைய இயல்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய இடைநிலை எப்படி, கடைசி எப்படி என்பதை பற்றி அந்த இயல்புகள் எல்லாம் நேரத்தோடு நான் என்ன செய்தேன், உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். அந்த அடிப்படையில் இதான் அந்த நூல் மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இது 15 ரியால் தொடக்கம் 20 ரியால் வரைக்கும் அதில் கிடைச்சிது. 20 ரியால்ல இருக்குது. அதே போல் நான் அந்த குரூப்பில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக நான் 2 லிங்கையும் போட்டிருந்தேன். ஆங்கிலத்துடைய லிங்கையும் அதே போல் அதாவது அரபுடைய லிங்கை போட்டிருந்தேன். அது இரண்டும் அதாவது பல விதத்தில் பிரிண்ட் ஆகி இருக்குது. சிலர் கவரை வச்சு முடிவெடுத்துக்கிறாங்க, இந்த கவர் அதில் வராது உண்டு. அதாவது நான் போட்ட லிங்கில் உள்ள கவரும் புதிதாக வந்திருக்கக்கூடியதும் வித்தியாசம். ஆனாலும் புத்தகம் என்னது 2 ஒன்று தான். இது புத்தகமாக நீங்கள் வாங்குறதாக இருந்தால் ஒரு 15 தொடக்கம் 20 ரியால் வரைக்குள்ள தான் வரும். இதில் வந்து அரபு புத்தகத்தை நம்ம வாங்கி என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் நம்ம நினைக்க வேணாம். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம சில பொழுதுகளில் வந்து மீட்டுவதற்கு இது சில நேரங்கள் உதவியாக இருக்கும். காரணம், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் வரும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு குர்ஆனுடைய தர்ஜுமாவையாவது என்ன செய்யலாம், அந்த இலக்கத்தை எடுத்து பார்த்து கொள்ள முடிகிறது. அதுக்குரிய ஏன்னா நம்ம வந்து ஆதாரங்களை நோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லா ஆதாரம் இதில் இருக்குது. அதான் விஷயம். நம்ம ஆதாரங்களை வந்து நோட் பண்ணி மேலதிக குறிப்புகள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாடத்துக்கு கீழ் உள்ள ஆதாரங்கள் எல்லாம் இலக்கங்களோடு, ஹதீஸ் இலக்கத்தோடு, ஹதீஸுடைய அதாவது இலக்கத்தோடு, குர்ஆன் வசனங்களோடு எல்லாம் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது எங்களுக்கு பல உதவியாக இந்த நூல் இருக்கும். இப்போ இன்றைய பாடத்தில் மொத்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல அகீதாவில் கிட்டத்தட்ட அதாவது 17 பகுதிகளாக அவர் என்ன செய்திருக்கிறார், அகீதாவுடைய அந்த பகுதியை பிரித்திருப்பதை நம்ம ஏற்கனவே அறிவுப்படுத்தினேன். 17 பகுதிகள் மொத்தமாக அகீதாவுடைய. நான் சென்ற வாரம் அதை சுருக்கமாக என்ன செய்தேன், அகீதாவுடைய செக்ஷன் 17 பகுதிகளாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இதில் முதலாவது ஃபஸ்லும் 2வது ஃபஸ்லும் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. மொத்தம் அந்த 17ல் ஆரம்ப பகுதிகள் 4. பொதுவாக தௌஹீதுடைய வகைகள், தௌஹீதை புரிந்து கொள்கின்ற வகைகள் படித்தா நம்ம 3 தான் படிப்போம். ஒன்று சொல்லுவோம், வளமையாக நம்ம பேசி வழக்கில் சொல்ல அதை பற்றி நான் வழங்கப்படுத்துவேன். அதாவது ருபூபியான்னு சொல்லுவோம், உலூஹியா அப்படின்னு சொல்லுவோம், அஸ்மா வசிஃபாத் இது சம்பந்தமா தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத் அப்படின்னு சொல்லுவோம். ருபூபியா அப்படி என்று சொன்னால் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை பரிபாலிக்கிறான், நிர்வகிக்கிறான், அவன் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை. உலூஹியா அப்படி என்று சொன்னால் இலாஹ், வணக்கத்துக்குரியவன். எவன் படைக்கிறானோ, எவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்கம் தகுதி என்கின்ற பகுதி. இது வந்து உலூஹியான்னு சொல்லுவார்கள். அஸ்மா வசிஃபாத் என்று சொல்லுவாங்க. பெயர்களாலும் பண்புகளாலும் இறைவன் தனித்தவன், இறைவன் தனித்தவன். அவனுக்குரிய சிஃபத்துக்கள் அவனுக்கு இருக்கின்ற அமைப்பில் வேற யாருக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவனுக்குரிய பெயர்கள் அவனுக்கு இருக்கும் அமைப்பில் வேற யாருக்கும் இருக்காது. அப்படி என்றது அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளோடு சம்பந்தப்பட்டது. 3ஆக தான் பிரிப்பாங்க. அப்ப அந்த பகுதி எத்தனை பகுதி அதில் வந்திருக்கணும், 3 பகுதியாக வந்திருக்கணும்.
ஆனா இமாம் அபூபக்கர் ஜஸாயிரி என்ன செய்யறாருன்னா 4 பகுதியா பிரிக்கிறார். அதுல முதலாவதா என்ன கொண்டு வரேன்னா, அந்த முதலாவதையும் இரண்டாவதையும் நான் சேர்த்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், இந்த வாரம் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன். முதலாவது 2 கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனா அதை பிரிக்கிறார் 2. அந்த புத்தகத்துடைய சிறப்பம்சங்கள் உண்டாக அதை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அது என்ன முதலாவது பகுதின்னு சொன்னால், அல் ஈமானு பில்லாஹி தஆலான்னு தலைப்பு போட்டிருக்கிறார். அல் ஈமானு பில்லாஹி தஆலா, இறைவனை நம்புதல் அப்படின்னு முதலாவது பகுதி தலைப்பு போடுறாரு. அகீதாவுல 2வது பகுதி அல் ஃபஸ்லு ஸானி 2வது பகுதி எப்படி தலைப்பு போடுறாருன்னு சொன்னால், அல் ஈமானு பி ருபூபியத்தில்லாஹி தஆலா லிகுல்லி ஷை. ருபூபியா, அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான், நிர்வகிக்கிறான் என்று நம்புதல். அது 2வது கட்டமா கொண்டு வராரு. இப்போ முதல் கட்டத்துக்கு 2வது கட்டத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற இந்த நூல் அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் நிர்வகிக்கிறான் என்பது 2வது கட்டம், படைச்சவன் ஒருத்தன் எரிக்கிறான் என்பது முதல் கட்டமா கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னா, அவனுடைய தன்மைகள் பண்புகள் அவனுடைய படைத்தல் என்பதை 2வது கட்டமா வச்சுட்டு, அல் ஈமானு பில்லாஹ், இறைவனை ஈமான் கொள்ளல் என்ற பகுதியில் என்ன கொண்டு வராருண்டா, அல் ஈமானு பி வுஜூதில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான். முதலாவது படைத்தவன் ஒன்று இருக்கிறான், படைத்தவன் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கிறது என்பதை நம்புதல் என்பதாக ஒரு ஆரம்பமாக என்ன செய்றாரு, தலைப்பு கொண்டு வரார். அதுக்கு அடுத்த தலைப்பாக என்ன கொண்டு வராருன்னு சொன்னால், அவன் தான் படைச்சான், அவன் தான் நிர்வகிக்கிறான், இப்படி நம்புதல் 2வது கட்டமாக என்ன செய்றாரு, கொண்டு வருகிறார். ஏன்னா நம்ம அகீதா அப்படின்னு எடுத்துக்கணும்னா கொள்கை, அகீதான்னு எடுத்துக்கணும்னு சொன்னால் கொள்கை சம்பந்தமான படிப்பு, கொள்கை சம்பந்தமான படிப்பு தான் இந்த மார்க்கத்துடைய அத்திவாரம், இந்த மார்க்கத்துடைய அச்சாணி அதுதான். அப்ப எனவே அகீதாவுடைய அறிவு யாருக்கு இல்லையோ அவரால் இறைவனை இன்பமாக வணங்க முடியாது, சந்தோஷமாக வணங்க முடியாது. நல்ல அறிவில்லா அந்த அறிவு தெளிவில்லாதனால முழுமையாக ஈடுபட முடியாது என்பதனால முதலாவது ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டிய ஒரு பகுதி தான் அகீதா. ஆனா மிகவும் இலகுவாக இருக்க வேண்டிய பகுதி அது அகீதா, ஆனா மிகவும் கஷ்டமாக நினைக்கிற பகுதி அது அகீதா. அதாவது ஒரு முஸ்லிமுக்கும் காபிருக்குள்ள வித்தியாசமே அகீதா தான். அகீதா ஒருத்தனுக்கு மிச்ச கஷ்டமாக ஏன் வழங்குது, அகீதா என்பதுதான் மிக இலகுவான விஷயம், அகீதாவுடைய பாடம் தான் மிக இலகுவான விஷயம். ஏன்னா நம்ம குஃப்ரையும் இஸ்லாத்தையும் இலகுவாக பிரிச்சறிஞ்சிருவோம், அதான் இலகுவான விஷயம். கஷ்டமாகியதற்கான காரணம் பின்னால தோன்றிய பிரிவுகள், பின்னால தோன்றிய வழிகேடான சிந்தனைகள், தவறான கொள்கைகள் எல்லாம் நுழைஞ்சதுனால எது சரியான கொள்கை எது தவறான கொள்கை என்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஷிர்க் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கணும், ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இருக்குது. குஃபர் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கணும், ஆனா இன்றைக்கு இஸ்லாத்துல போர்வையில் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்ப கொள்கையில அகீதால இதை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன செய்யுது இங்க உண்டாகுது. ஷிர்க் குஃபர் என்றது அந்நிய சமுதாயத்தில் மட்டும் இருக்கிற விஷயமாக இருந்தால் சிம்பிளா நம்ம போயிருக்கலாம். ஆனால் கபரை சுத்தி தவாஃப் செய்வதும் இஸ்லாம் என்று சொல்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அகீதாவுடைய புக் என்ன செய்யும், டபுள் மடங்கா பெருகும். அது இல்லைன்னு விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. சிலையை வணங்குறதும் ஷிர்க் தான், கபரை வணங்குறதும் ஷிர்க் தான், இப்படி விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆனால் அகீதாவுடைய பகுதி என்ன செய்கிறது, அதாவது பெரும் பகுதிகளாக மாற்றப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் இப்ப இந்த இடத்துல முதலாக நான் இந்த 2 பகுதிகளையும் ஆரம்பமாக இந்த இடத்துல நான் விளங்கப்படுத்தாம நினைக்கிறேன். அல் ஈமானு பி வுஜூதில்லாஹ், இதுல நான் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் 100% புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் தான் நான் அதாவது கவனம் செலுத்துவேன். காரணம் நம்ம புத்தகத்தை தான் என்ன செய்யறோம் படிக்கிறோம், அதுக்கு அங்களால எக்ஸ்ட்ராவாக விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்களை தான் நம்ம என்ன செய்வேன் கொஞ்சம் வெளியே போவேன். இதுல நம்ம ஆரம்பமாக அதாவது இதுல சொல்லப்படாது விட்டாலும் நம்ம சூழல் விஷயமாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டி இருப்பதனால, அதாவது இப்ப இப்படி பிரிச்சது இருக்குது. இப்ப நம்ம அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவன் அல்லாத அவனை வணங்க கூடாது, இது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன தௌஹீத 3ஆ பிரிக்கிறது, தௌஹீத் என்றாலே ஒத்தனை வணங்குறது. இப்படி இருக்கக்குள்ள தௌஹீதையே 3ஆ பிரிச்சா இது என்ன அப்படி என்கின்றதுமான ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஆனால் விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. என்ன காரணம் சொன்னால், இப்போ உதாரணமாக சஹாபாக்கள்கிட்ட தௌஹீதுல் ருபூபியாண்டா என்ன, தௌஹீதுல் உலூஹியாண்டா என்ன, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் தெரியுமா சஹாபாக்களுக்கு? அவங்களுக்கு ஏகத்துவம் எங்களை விட நல்லா தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், ஷிர்க் வைக்க கூடாது என்பது எங்களை விட தெளிவாக உள்ளவர்கள். ஆனா அவங்களுக்கு எது தெரியாது, ருபூபியா உலூஹியா அஸ்மா வ சிஃபாத் தெரியாது. ஆனா நம்ம ஏன் பிரிச்சுக்கிறோம், எதற்காக பிரிச்சுக்கிறோம் விளங்கப்படுத்தினா அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்றது வேற. ஆனா இந்த பகுப்பு தெரியாது, இந்த தக்சீம் தெரியாது. அப்படின்னா இது எதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது, இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு இப்படி தௌஹீதுல் உலூஹியா ருபூபியா அஸ்மா வ சிஃபாத் எல்லாம் இப்னு தைமியா செஞ்ச வேலை, முஹம்மது பின் அப்துல் வஹாப் செஞ்ச வேலை. இதெல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியாது. நாங்களும் தான் சொல்றோம் சஹாபாக்களுக்கு தெரியாது. நாங்களும் தான் சொல்றோம் சஹாபாக்களுக்கு எது தெரியாது, உலூஹியாவும்
ருபூபியா அஸ்மா சிஃபாத்தும் தெரியாது. ஆனா அது என்ன சொல்லுதோ அது எங்களை விட நன்றாக அவர்களுக்கு தெரியும். பெயர்கள் இருக்கிறே, உலூஹியான்னு பிரிக்கிறது, ருபூபியான்னு பிரிக்கிறது, அஸ்மா சிஃபாத்துன்னு பிரிக்கிறது. எதுக்காக பிரிக்கிறோம்? இலகுபடுத்துவதற்கும் புரிந்து கொள்ள வைப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் தான் பிரிக்கிறோமே ஒழிய அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத எந்த பெயருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், புனிதத்துவம் கொடுக்க மாட்டோம். எந்த பெயராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் சொல்லாட்டி அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் பிரிச்சுத்தான் உலகத்தில் விளங்கப்படுத்தலாம். உலகத்தில் பிரிக்காம எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அந்த அடிப்படையில் என்றைக்கு தௌஹீதுக்குள்ள தவறான சிந்தனைகள் நுழைந்ததோ, இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற இந்த சமுதாயத்துக்குள்ள இறைவன் அல்லாதவர்களை வணங்குவதிலும் தௌஹீதாக வந்து நுழைஞ்சுது. கபரை வணங்குவதிலும் வந்து நுழைஞ்சுது. அதே போல என்னது அவுலியாக்களை மதத்தில் என்ற பேர்ல சிறுக்கு வந்து நுழைஞ்சுது. இந்த மாதிரி கட்டத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். தௌஹீதை சரியாக விளங்கப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். தௌஹீதை சரியாக புரிய வைப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். அதனால பிரித்தார்கள். எப்படி பிரிச்சாங்கன்னு சொன்னால் அதான் மிக முக்கியம். முதலாவது, இவர் ஆரம்பமாக சொல்ல வரக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலாவுடைய இருப்பு, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற விஷயம். அந்த பகுதிக்குள்ள நான் கொஞ்சமா வாரேன். அதுக்கு முன்னால் அந்த பிரிப்பு பற்றி விளங்கப்படுத்திட்டு எப்படி பிரித்தார்கள் என்று சொன்னால், படைத்தவனை ஏற்றுக்கொள்ளல், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான், அவன் தான் உணவு கொடுக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், அவன் தான் உருவாக்குகிறான். எதெல்லாம் படைத்தலும் நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்டதோ, இறைவனுடைய தன்மைகளோடு சம்பந்தப்பட்டதோ, படைத்து பரிபாலிக்கிறான், உணவு கொடுக்கிறான் என்பதோடு சம்பந்தப்பட்டதோ, இதை ஏற்றுக்கொண்டால் ஒருவர் உண்மையான தௌஹீத்வாதியாக, உண்மையான ஒரு மூமினாக மாற மாட்டார். இதை மட்டும் ஏற்றுக்கொள்வதனால உண்மையான ஒரு தௌஹீத்வாதியாக, உண்மையான ஒரு மூமினாக அவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். இது மட்டும் அல்ல தௌஹீத், இதுவும் தௌஹீத். இது மட்டும் அல்ல தௌஹீத் என்பதற்காகத்தான் பிரிச்சு விளங்கப்படுத்தினார். இது மட்டுமல்ல தௌஹீத் என்பதற்காக இஷ்டப்பை விளங்கப்படுத்தினார். ஏன் அப்படி விளங்கப்படுத்தினாங்கன்னா, இதுல பல வசனங்கள் அவர் என்ன செய்யறாரு, இதுல கொண்டு வந்து காட்டுறாரு. அதாவது இந்த இதுல பார்க்கலாம், நீங்க அவர்களிடத்தில் கேட்டால், யார்கிட்ட, மக்கத்து காஃபிர்கள் இறைவனை எப்படி ஈமான் கொண்டார்கள் என்ற பட்டியல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்க, அதாவது சூரத்துல் அராஃப்ல, சூரத்துல் அதாவது முஃமினூன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், முஃமினூன் 86 87வது வசனம், குல் மர் ரப்புஸ் ஸமாவாதி ஸபா, 7 வானங்களுக்குரிய ரப்பு யார் என்று கேளுங்கள். 7 வானங்களுக்குரிய ரப்பு யார் என்று கேளுங்கள். வரப்புல் அர்ஷில் அதீம், மகத்துவமான அர்ஷுடைய இறைவன் யார் என்று கேளுங்கள். சயகூலூன லில்லாஹ், இதெல்லாம் யாருக்குரியது என்று சொல்வார்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்று அவர்கள் சொல்வார்கள். குல் அஃபலா தத்தகூன், அப்படி என்றால் நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேளுங்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், இறைவனை அஞ்ச மாட்டீர்களா. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வி கேட்டிருப்பானா? இல்ல. யாரை பார்த்து கேட்கிறான்? மக்கத்து முஷ்ரிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கேட்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, வானங்கள் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது, அர்ஷ் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அப்ப அல்லாஹ் அஞ்ச மாட்டீர்களாண்டா இங்க இன்னொரு விஷயம் நம்ம விளங்க வேண்டியிருக்குது. வானங்கள் இறைவனுக்குரியது, பூமி இறைவனுக்குரியது, மரணமும் உயிர்ப்பித்தலும் இறைவனுக்குரியது என்று ஏற்றுக்கொள்வதால் மாத்திரம் ஒரு முஃமினாக ஆகுவது இல்லை அப்படின்ற செய்தி இந்த வசனம் சொல்லுது. அப்படின்ற செய்தியை இந்த வசனம் சொல்லுது. இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு என்று கேளுங்கள். அல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிருக்கணும். அல்லாஹ் சொல்றாங்களே, ஏன்னா நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அப்படித்தானே சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்க, கேட்டா அல்லாஹ் சொல்றாங்க, அப்படின்னா அஞ்ச மாட்டீர்களா என்று கேளுங்கள். எனவே வானங்களையும் பூமியையும் இறைவனுக்குரியது, அவன் தான் படைத்தான் ஏற்றுக்கொள்வது மட்டும் ஒருவன் என்ன செஞ்சிடாது, இஸ்லாத்துக்குள்ள நுழைத்து விடாது. இதை விளங்கப்படுத்துவதற்காக என்ன செய்தார்கள்னா, இது ஒரு ஸ்டெப், இது முதல் ஸ்டெப். தௌஹீதுர் ருபூபியா, ரப் இருக்க ரப், ரப்னா வணக்கத்துக்குரியவன். இந்த ரப் என்ற சொல்ல வைத்து ருபூபியா என்று சொன்னால் படைத்தவன் நிர்வகிப்பவன், படைத்தவன் நிர்வகிப்பவன், படைத்தவன் நிர்வகிப்பவன் ஏற்றுக்கொள்றதுனால மட்டும் ஒருத்தன் என்ன செஞ்சிட மாட்டான். ஒரு உதாரணம், இது சும்மா எங்களுடைய உதாரணத்தில் நம்ம எடுத்துக்கிறோம்னா, நீங்க தான் எனது தாய், நீங்க தான் எனது தந்தை, நீங்க தான் எனக்கு எனது உணவு எல்லாம் தந்துறீங்க, நீங்க தான் என்னோட வாழ்க்கையை ஏற்பாடு செஞ்சீங்க, இப்படி சொன்னா மட்டும் நல்ல பிள்ளையா இல்ல. அப்படி சொல்லிட்டான்னா இவன் தான் என் குடும்பத்திலே நல்ல பிள்ளை, என்னைய தந்தையாகவும் இவ்வளவு தாயாக ஏத்துக்கிட்டார்னா அதல்ல, நல்லவனா நடக்கணும், நல்லவனாக என்ன செய்யணும், நல்லவன். அப்படி சொல்லிட்டு
எங்கேயோ இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு மரியாதையும் கொடுத்து அவர்களோட வாழ்ந்துகின்றனால அர்த்தம் என்ன? வெறுமனை ஏற்றுக்கொள்வதனால மட்டும் அவன் என்ன செஞ்சிட மாட்டான், உண்மையான முஃமினாக மாறிவிட மாட்டான் என்பதற்கான ஒரு உதாரணம் இது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கேட்டீங்கன்னா வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வர மாட்டான், இறைவனை அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த முதல் ஸ்டெப்புக்கு தான் சொல்றேன் என்ன, தௌஹீதுர் ருபூபியா. தௌஹீதுர் ருபூபியா அதாவது தௌஹீதுர் ரப்னு சொல்லலாம், இலகுவாக சொல்றேன்னா தௌஹீதுர் ரப், அதாவது இறைவனை படைத்தல் என்கின்ற அடிப்படையிலும் நிர்வகித்தல் என்ற அடிப்படையிலும் இறைவன் மட்டும்தான், வேற யாரும் அதுல இல்லை. அவன் தான் என்ன செஞ்சான், படைத்தான் ஏற்றுக்கொள்ளுதல். இதுல சிறுக்கு வரும், இந்த பகுதியிலே சிறுக்கு வரும். எப்படி? ஒத்த நிலை படைச்சது ரெண்டு பேரு, ஒருவரில் படைத்தது மூன்று பேர் ஒரு ஆள் சொன்னான்னு, படைத்ததே மூன்று பேர் என்று சொன்னான்னு வைங்களே, அவன் எதுல சிறுக்கு வைக்கிறான், முதலாக கட்டத்தை சிறுக்கு வைக்கிறான். ஆனால் இந்த உலக வரலாறு அறிஞ்சது படைத்தது ரெண்டு பேர் என்று உலகம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லல. கதைகள் அங்க இங்க ஒரு பிரான்ச்ல வரும், இதை படைச்சது ஒத்தாண்டு வரமே தவிர ஏகம், அதாவது படைப்புக்கு உரிமையானாக உலக வரலாறு எதை சொல்லிக்கிட்டு இருக்குது, ஒருவனைத்தான் என்ன செய்யுது சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனால சிறுக்கு வந்து எதுல வரல, உலக வரலாற்றில் வந்து இருக்கிறது. ஆனா உலக வரலாற்றில் அதிகமாக எதுல சிறுக்கு வரல, படைத்தவன் இன்னொருவன் என்று கூட்டு சேர்க்கிற விஷயத்துல என்ன செய்யல, சிறுக்கு வரல. அப்படி என்று சொன்னால் பொதுவாக நபிமார்கள் படைத்தவனை நீங்க ரெண்டாக்காதீங்க என்று சொல்றதுக்கு இந்த உலகத்துக்கு வரல, படைத்தவன் ரெண்டு பேர் என்று சொல்லாதீங்க என்றதுக்கு இந்த உலகத்துக்கு என்ன செய்யல, நபிமார்கள் வரல. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அப்படி கேட்டால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள் என்று என்ன செய்றாரு, இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, நிறைய வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்தவன் அப்படி என்று சொல்கின்ற பதிலை மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் நிறைய விஷயத்தை என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறார். இல்ல தொடர்ந்து நிறைய பல வசனங்கள் அவர் சொல்லுவார். இப்போ உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வல இன் சஅல்தஹும், நபியை நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டார். யார்கிட்ட? மக்கத்து முஸ்ரிக்கீங்க. மக்கத்து முஸ்ரிக்கீங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் மட்டும் வணங்குறேன்னு ஏற்றுக்கொள்ளல. அவர்கள்ட்ட நீங்கள் கேட்டால், மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால், லா யகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அவைகளை படைத்தவன் கண்ணியமானவன், மிகவும் அறிந்தவன் தான் இதை படைத்திருக்கிறான். என்ன சொல்லுவாங்க? இப்படி அவன் தான் படைத்திருக்கான்னு சொல்லுவார்கள். சூரா ஸுஹ்ருஃப் 9வது வசனம். அதே போல சூரா அன்கபூத்ல வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ ஸஹ்ஹர அஷ்-ஷம்ஸ வல் கமர லா யகூலுன்னல்லாஹ், அவர்கிட்ட வானங்களை பூமியை படைத்தவன் யார், அதே போல சூரியனையும் சந்திரனையும் வயப்படுத்தி வைத்து வசப்படுத்தி வைத்து அதை இயக்கிக் கொண்டிருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதுபோல குல் மர்ரப்பு ஸமாவாத்தி ஸப வ ரப்புல் அர்ஷில் அதீம், கண்ணியமிக்க அரசுடைய 7 வானங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் சயகூன லில்லாஹ், இவைகள்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்வார்கள். இதெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. யாருக்கு எதிராக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக யார்ட்ட துஆ கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அப்படின்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு இருந்தாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அதாவது இது காலுல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமாஇ அவ் அத்தினா பி அதாபின் அலீம். அவங்க துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வதுதான் உண்மையாக இருந்தால் வானத்திலிருந்து எங்கள் மேல் கல்மாரியை பொழியவை. முஹம்மது சொல்றதுதான் உண்மையாக இருந்தால் வானத்திலிருந்து எங்கள் மீது கல்மாரியை பொழியவை, அல்லது எங்களுக்கு கடும் தண்டனையை கொண்டு வா, அப்படி என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன அவங்க நம்பி இருந்தாங்கன்னா, அல்லாஹ் படைப்பாளன், அல்லாஹ் இந்த உலகத்தில் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றவன், அல்லாஹ் நிர்வகிக்கிறான், இதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதை யாராவது ஏற்றுக்கொண்டால் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, தௌஹீதுர் ருபூபியா, இறைவன் விஷயத்தில் இவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இறைவனுடைய விஷயத்தில் ஒரு செக்ஷனை ஏற்றுக்கொண்டாங்க. எது? படைக்கிறதும் இந்த உலகத்தை நிர்வகிப்பதும் இந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பதும் யாரு? அல்லாஹ் ஆண்டு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இதனால் மட்டும் ஒருவன் முஸ்லிமாக ஆக மாட்டான். ஆகியிருந்தா அபூஜஹல், அபூலஹப் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, இதுக்குள்ள வந்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதைத்தான் தவறாக விளங்கி அல்லது வேறு நோக்கத்தோட எடுத்து எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா, அபூஜஹலையும் அபூலஹபையும் தௌஹீத்வாதிகள் முஸ்லிம்கள் என்கிறார்கள். எப்படி? அபூஜஹலையும் அபூலஹபையும் அவர்கள் முஸ்லிம்கள் என்கிறார்கள். ஏன்? அவங்க தௌஹீதை ஏத்துக்கின்றாங்க சொல்றோமே நாம. எந்த தௌஹீதை? தௌஹீது ருபூபியா. எதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறது. எடுத்து தௌஹீதை அபூலஹபும் அபூஜஹலும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். என்ன செய்றாங்க? பேசுறாங்க. நம்ம எதுக்கு இதை பேசுறோம் என்று சொன்னால், படைத்தல் நிர்வகித்தல் என்கின்ற விஷயத்தில் இறைவனை ஒருவர் ஓர்மைப்படுத்தி விட்டால்,
அவன் மட்டும்தான் அதை செய்யறான் என்று சொல்லிவிட்டால் ஒருவன் முஃமினாக மாற மாட்டான். அவன் தௌஹீதில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியை பாருங்க, தௌஹீதுல் உலூஹியா. இது அவர் மூணாவது பகுதியில் கொண்டு வருவார். எதுல கொண்டு வருவார்? மூணாவது கட்டத்தில் கொண்டு வருவார். ஆனா நீங்க இந்த மூணு பகுப்பை இப்ப விளங்கினா தான் அதுல என்ன செய்யலாம், நம்ம விரிவாக போகலாம். இரண்டாவது என்ன, எவன் படைச்சானோ, எவன் நிர்வகிக்கிறானோ, எவன் எனக்கு உணவு தருகிறானோ, எவன் என்னை மரணிக்க செய்கிறானோ, எவன் எனக்கு நோய் தருகிறானோ, எவன் எனக்கு நோயை குணப்படுத்துகிறானோ, அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன். அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவன் மட்டும்தான் நான் சுஜூது செய்வதற்கு தகுதியானவன் என்றது இரண்டாவது கட்டம். அப்படின்னா இலாஹண்டா என்ன, வணங்கப்படக்கூடியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன். இது நம்ம வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரை மட்டும் சொல்லணும், அல்லாஹ்வை மட்டும் சொல்லணும். அதனாலதான் தௌஹீதுல் உலூஹியா என்றோம். அதாவது தௌஹீதுல் இலாஹ், வாஹித் என்றால் என்ன, ஒன்று, அஹத் என்றால் ஒன்று, அதுல தௌஹீத் வந்தது. விளங்கிட்டா? ஓர்மைப்படுத்தல். அப்படி என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், எவன் படைக்கிறானோ, எவன் நிர்வகிக்கிறானோ, எவன் எனக்கு உணவு தருகிறானோ, எவன் என்னை மரணிக்க செய்கிறானோ, அவனை மட்டும் வணங்குதல், அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்ற வார்த்தைக்கு தான் தௌஹீதுல் உலூஹியான்றது. இது ரெண்டையும் ஒருவன் ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் தான் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறான். இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் தான் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறான். மக்கத்து காவிர்களுடைய நிலைமையும் பொதுவாக உலக மக்களுடைய நிலையும் எது இருந்தேன்டா, படைப்பவன் ஒருவன் தான், அவன் தான் நிர்வகிக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வது. ஆனா அவனை மட்டும் நம்ம வணங்க மாட்டோம். ஒரு 33 கோடி பேர் என்ன செய்வோம், நம்ம வணங்குவோம், எல்லாரையும் வணங்குவோம். இப்படி சொல்வது இஸ்லாம் அல்ல, இது ஈமான் அல்ல என்று விளங்கப்படுத்துவதற்காகத்தான் தௌஹீதுர் ருபூபியா, படைத்தல் நிர்வகித்தல் என்ற அடிப்படையில் இறைவனை ஒருமைப்படுத்தல், வணங்குதல் என்ற அடிப்படையில் இறைவனை ஒருமைப்படுத்தல். தகுதி யாருக்குரியது, யார் படைச்சானோ அவனுக்குரியதா வணக்கம் தகுதி என்று சொல்றதா தௌஹீதுல் உலூஹியா. இதை சொல்லத்தான் நம்ம என்ன களிமா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோம். அந்த இடத்துல நம்ம முதலாவது செக்ஷனை கொண்டு வரல, அதுக்குள்ள அந்த வார்த்தையில வரல முதலாவது செக்ஷன். ஆனா இரண்டாவது பகுதி வரணும் என்றால் அந்த முதலாவது பகுதி உள்ளுக்கு வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றோம். அந்த இடத்துல நம்ம சொல்லல உலகத்தை படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை சொல்லல, ரிஸ்க் தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அதை நம்ம சொல்லல. நம்ம என்ன சொல்றோம், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை சொல்வதன் மூலம் தான் ஒரு இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்யறான், நுழைகிறான். அதற்கு முன்னாலேயே அவன் தான் படைச்சான், அவன் தான் நிர்வகிக்கிறான் என்கின்ற அடிப்படை உணர்வு என்ன செய்யும், மனிதன்ட்ட இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக எவன் படைத்தானோ, எவன் நிர்வகிக்கிறானோ, எவன் உணவு தருகிறானோ அவனை மட்டும்தான் வணங்குவேன் யார் டிக்ளேர் பண்றாங்களோ அவர்கள் தான் மூமின்களாக என்ன செய்றாங்க, மாறுறாங்க. அதனால ஹதீஸ்களை பார்க்கிறோம், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள், அதே போல மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிற அவர் சொர்க்கம் நுழைவார். இதெல்லாம் என்ன, படைச்சவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது அல்ல, அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று ஏற்றுக்கொள்வது. இது தெளிவுதானே? தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, இந்த சொல்லுக்குள்ள இருந்துட்டு வேணாம், இது ருபூபியா உலூஹியா என்னது அதுல இருந்துட்டு வேணாம். ஏன் அந்த சொல்லு சில நேரத்தில் நம்மளுக்கு வராம இருக்கும். ஆனால் இந்த புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா, தௌஹீதுல் இலாஹ், தௌஹீதுர் ரப். தௌஹீதுர் ரப் என்றது, ரப் என்றது படைக்கிறது நிர்வகிக்கிறது, இலாஹ் என்றது வணக்கத்துக்கு அல்லாஹ் மட்டும்தான் தகுதி. அப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள வந்திருக்கிற சிறுக்கெல்லாம் எதுல வந்திருக்குது, தௌஹீதுல் இலாஹ்ல. இந்த சமுதாயத்துக்குள்ள வந்து சிறுக்கு எதுல வரல, படைச்சவன் விஷயம். நம்ம படைச்சன்னு சொல்ற மாதிரி கேட்கிறாங்க, நம்ம படைச்சன்னு சொல்றோமா, இல்ல அல்லாஹ் தான் எல்லாம் அதெல்லாம் சொல்றோம். அன்புள்ள சகோதரர்கள், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் யார் வழி தவறினாலும் அது வழிகேடுதான். இந்த சமுதாயத்தில் யார், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய ஆட்சியுடைய வீழ்ச்சிக்கு பின்னால 1924க்கு பிறகு தோன்றிய இஸ்லாமிய ஆட்சியை முற்படுத்துகின்ற அமைப்பில் தோன்றக்கூடிய, இஸ்லாமிய ஆட்சியுடைய வேட்கை உணர்வுல தோன்றக்கூடிய எல்லா அமைப்பினரும் பிழைவிட்ட இடம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எல்லா அமைப்பினரும் பிழைவிட்ட இடம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இதை மனந்திருந்து நம்ம வழங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்ல பிழைவிட்டார்கள். அவங்க எதுல இந்த இலாஹ என்ற செக்ஷன்ல பிழைவிட்டார்கள் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எப்படி இஸ்லாமிய சமுதாயம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வழங்கி இருக்கிறதோ அதுக்கு மாற்றமாக என்ன செய்தார்கள், அதை விளங்கப்படுத்தினார்கள். நீங்க பார்க்கலாம், சூஃபித்துவ அமைப்புகள் எல்லாரும், சூஃபித்துவ அமைப்புகள் இருக்குது, இந்த சூஃபித்துவ அமைப்புகள் எல்லாரும் எதை பேசுவாங்கடா, லா இலாஹ இல்லல்லாஹ்ல தௌஹீதுல் இலாஹ பேச மாட்டாங்க.
வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற தௌஹீதை பேச மாட்டாங்க. தௌஹீது ரப்ப தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க, அல்லாஹு தஆலா என்னது உங்களுக்கு எல்லாம் தருவான். இந்த அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க, அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான் எதோடு உள்ளது? தௌஹீது ரப், எல்லாவற்றையும் பார்த்துக்கும் அந்த ரப். ஆனா இதுதான் தௌஹீத் மாதிரி என்ன செய்வாங்க, விளங்கப்படுத்துவாங்க. அது தௌஹீதுடைய ஒரு பகுதி. எது தௌஹீத் தெரியுமா? ஒரு நம்புறாரு அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன், அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். ஆனா கபருக்கு போய் என்ன செய்யறாரு, அவுலியாக்கு நேர்ச்சி வச்சு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறான்னு வைங்களே, அவர் அதை தான் நம்புறாரு, எல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். ஆனா ஷிர்க் எங்க வருது? அவனை மட்டும்தான் வணங்கணும் என்ற பகுதியில் பிளவுவதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஷிர்க் வந்ததை பார்க்கிறோம். நம்ம தெளிவாக விளங்கிக்கிறோம், நம்ம கொள்கையில வழிவேறு போயிடக்கூடாது. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வை எப்படி அந்த சமுதாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதோ அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது இறைவனுடைய டோட்டல் தன்மையை கூட வந்து இலாஹ்ல விளங்கப்படுத்தலங்க. தௌஹீது ரப், வணக்கத்துக்குரியவன், அதாவது எங்களை படைத்தவன், உயிர்ப்பிப்பவன், அதே போல எங்களை மரணிக்க செய்கிறவன், உணவு தருகின்றவன், இதுல நம்ம ஓர்மைப்படுத்துற தௌஹீது ரப் என்றது. அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற தௌஹீதுல் இலாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். இதுலதான் மக்கத்து காவிர்கள்ட்ட ஷிர்க் வந்தது. இதுலதான் மக்கத்து காவிர்களிடத்திலே ஷிர்க் வந்தது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் ஷிர்க் வந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஷிர்க்குடைய இடங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். அவங்க மற்றதை சரியா இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த கேள்வியில நம்மள அவங்கள வித்தியாசப்படவே மாட்டோம். ஆனா அதைத்தான் அவங்க ஆதாரமா வைப்பாங்க, நாங்கெல்லாம் உண்டா இருக்கிறோம்ன்றதுக்கு. ஆனா அப்படி இல்லை. இதுல சரியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அவுலியாக்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்கின்ற முறையை பார்க்கிற நேரத்தில் நோய் நிவாரணம், பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யறது, பிள்ளை கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யறது, இன்னும் உள்ள அதாவது பேய் பிடிச்சிக்கு ஜின் பிடிச்சிக்கு என்ற பெயர்ல அங்க போய் பிரார்த்தனை செய்யறது, இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்களுக்கு எங்க போறாங்க, தொழுறதுக்கு பள்ளி என்று வழங்கினவங்க மற்ற வேலைக்கு எங்க போறாங்க, பக்கத்தில் உள்ள தர்காவுக்கு போயிடுறாங்க. இங்க அங்க தொழ மாட்டாங்க, இங்க வந்துடுவாங்க. இங்க தொழுவிட்டு பிரார்த்தனைக்கு எங்க, அங்க அங்க போய் எல்லா விதமான பிரார்த்தனை செய்ய. இது எதுல பிள்ளை? தௌஹீது ரப்ல சரியாகிறாங்க, படைச்சவனை நம்புற விஷயத்துல சரியாகிறாங்க, படைத்தவனை வணங்குற விஷயத்துல அவங்க சரியாக இல்லை. படைத்தவனை வணங்குற விஷயத்துல இங்கதான் மக்கத்து காபிர்கள்ட்டயே ஷிர்க் வந்தது. மக்கத்து காபிர்களிடத்திலேயே ஷிர்க் வந்தது. அல்லாஹ் தஆலாவே சொல்றான், அவங்க இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா துஆவே செய்தார்கள். கடல்ல போய் மாட்டிக்கிட்டா இஹ்லாஸா துஆ செய்யறன்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன. கடல்ல போய் மாட்டிட்டா அந்த டைம் இஹ்லாஸா அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப சில பொழுது தௌஹீது கூட வந்திருக்குது. அப்ப இந்த நல்லாக புரிந்து கொள்ளணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய நேரடி அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தௌஹீது ரப் என்பது அடிப்படை. இரண்டாவது கட்டம் தௌஹீதுல் இலாஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நீங்கள் பார்க்கலாம், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்றா என்ன? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, நம்ம எல்லாம் நம்பி இருக்கிறோம், அப்படித்தானே? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு பண்புகள் உண்டு. சரி, அதை நம்ம சரியா வழங்கிக்கிறோமா அப்படின்றதுக்கு அஸ்மாண்டா என்ன? இஸ்முடைய பன்மை, இஸ்முடைய பன்மை அஸ்மா. அல்லாஹ்வுக்கு உள்ள பெயர்கள்ல ஒரு ஒன்று சொல்லுங்க. எப்படி? ஜப்பார், அல்லாஹ்வுடைய பெயர் அப்படி வரணும். காலிக், சமீ, பசீர், ரஸாக், அலீம், பாரி, முஸவ்விர், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள் உண்டு. அல்லாஹ் தஆலாவுக்கு 99 நாமங்கள் இருக்கின்றன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல என்ன செய்தி வருது. ஆனா 99 நாமங்கள் இன்னவைகள் தான் என்ற ஒரு செய்தி திருமிதியில வருது, பலகீனமான செய்தி. ஆனா 99 நாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன என்று வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம்ல என்ன செய்தி வருகிறது. புகாரி முஸ்லிமிலே இன்னலில்லாஹி திஸ்அத்தம் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. 99 பெயர்களை யார் மனனம் எடுக்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா 99 வரையறுக்கல ரசூலுல்லாஹ். 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் வேற வேற இடங்களில் நம்ம தொகுத்து பார்த்தா என்ன செய்து வர செய்கிறது. ஆனா 99 யார் மனனம் எடுக்கிறாரோ, விளங்கிக் கொள்கிறாரோ, அதை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்குரிய கூலி வேறேன்னு சொன்னாங்க. ஆனா 99 பெயர்கள் இன்ன பெயர்கள் தான் ஒரு பட்டியல் வருது திருமிதியில. அது என்னது? ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி. நம்ம ஒரு ஓர்டர்ல படிப்போமே, காலிகுல் பாரியுல் முஸவ்விர் அப்படின்னு போவோமே, அந்த இது வந்து ஓர்டர் வந்து ஆதாரமற்ற செய்தி. ஆனா 99 பெயர்கள் இருக்கின்ற செய்தி ஆதாரபூர்வமானது. லிஸ்ட் தான் என்னது? ஆதாரமற்றது. இப்ப 99 பெயர்கள் இருக்கின்றன.
இப்ப இது நம்ம சரியா புரியலன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு இருக்கிற பேரை சரியா புரியலன்னா தவறிடும். அதே போல நீங்கள் பார்க்கலாம், அதாவது சிஃபத்து, அல்லாஹ்வுக்குரிய பெயர்களை சொல்லிட்டீங்க ஒரு பட்டியல். சிஃபத்து என்ன? பண்புகள் உள்ள பட்டியல் சொல்லுங்க கொஞ்சம். சமீஅ கேட்பவன், பசீர் பார்ப்பவன் பெயர், ரஸாக் உணவளிப்பவன் பெயர். பெயர்களை தேவை பண்பு. எப்படி பெயர்? நேசம் உள்ளவன் பெயர், அளவற்ற அருளாளன் பெயர், அது அஹத் ஒருவன் பெயர், சம தேவையற்றவன் பெயர். எது சிபத்து? சமி கேட்பவன், சம் கேட்டல் பண்பு, பசீர் பார்ப்பவன் பெயர், பசர் பார்த்தல் பண்பு, கதீர் சக்தி உள்ளவன், குத்ரத் சக்தி அது பண்பு சிஃபத், ரஹ்மான் அளவற்ற அருளாளன் பெயர், ரஹ்மத் அவனுடைய சிஃபத், அவனுடைய சிஃபத். அதே போல மாலிக் மலிக் மன்னன் ஆட்சி புரிபவன், முல்க் அவனுடைய சிஃபத், முல்க் அவனது சிஃபத். அதே போல அசீஸ் கண்ணியமானவன், இஸ்ஸத் அவனுடைய சிஃபத், அவனது சிஃபத். அதே போல ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், ஜபர் அவனது சிஃபத். அதே போல நம்ம தில் ஜபரூத்தி வல் மலகூத்தி என்று சொல்றோம். என்ன? ஜபரூத்துக்கு உரியவன். அந்த ஜபரூத் என்றது அவனுடைய சிஃபத், ஜபரூத் என்றது அவனது சிஃபத். அதே போல ஷதீத் கடுமையானவன், ஷித்தா அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் உண்டு. இது போல அதாவது சிஃபத் இறைவனுக்கென பெயர்கள் என்பது பண்புகளை எங்களுக்கு சொல்லும், பண்புகளை எங்களுக்கு சொல்லும். அதனால தான் சொல்வார்கள், இறைவனது பெயர்கள்ல இருந்து நாங்கள் பண்பை விளங்கிக் கொள்ளலாம். இறைவனது பெயர்கள்ல இருந்து பண்புகளை எடுத்துக்கொள்ளலாம், சிஃபத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பண்புகள்ல இருந்து பெயர் வைக்க முடியாது, பண்புகள்ல இருந்து பெயர் வைக்க முடியாது. உதாரணமாக ஒருவர் வந்து என்னது ஒரு புத்தி சாதுரியமாக செயல்படுறாரு, அதுக்கு நம்ம பேசுற வழக்கு கிரிமினலா செயல்படுறான்னு உதாரணத்துக்கு கிரிமினலா செயல்படுறான்னு சொல்றோம் நீங்களே, அவருக்கு நம்ம பேர் வைக்கிறேன் கிரிமினல் அடிச்சா பிடிக்கும், அவனே விரும்ப மாட்டான், அவனே என்ன செய்ய மாட்டான், அதை விரும்ப மாட்டான். அப்ப இதை விட பரிபூர்ணமானவன் யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வயம் குரு வயம் குருல்லாஹ், அவர்கள் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்கிறான். இப்ப அதுக்காக இந்த சதி அல்லாஹ் சிபத்தா சொல்றான் தனக்கு. எப்ப சொல்றான்? சதி செய்யறவங்களுக்கு எதிரான சிபத் என்றான். யார் சதி செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த சதி என்ற சிபத் என்ன செய்கிறது இருக்கிறது. இனி பேர் எடுத்து மாக்கிர் சதி செய்பவன் என்று என்ன செய்யக்கூடாது, இறைவனுக்கு சொல்லக்கூடாது, இறைவனுக்கு சொல்லக்கூடாது. நவுது பில்லாஹி மின்ஹா, அது இறைவனுடைய. அப்ப எனவே இறைவனுடைய எல்லா பெயர்கள்ல இருந்தும் நீங்க சிஃபத்தை வழங்கலாம், பண்பு வழங்கலாம். ஆனால் இறைவனது எல்லா பண்புகள்ல இருந்தும் பெயர் நம்ம வைக்க முடியாது. காரணம், இறைவன் பெயர் சூட்டினா தான் பெயர், இறைவன் பெயர் சூட்டினால் தான் பெயர்னு புரிஞ்சுக்கணும். இப்ப காமில் அல்லாஹ் தஆலா கமால் உள்ளவன், சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா பூர்ணத்துவம் மிக்கவன். அதுக்காண்டி அல்லாஹ்வுக்கு காமில் என்ற பெயர் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ்வாக பெயர் சொன்னாலே தவிர, அல்லாஹ் தஆலாவாக தனக்கு நான் காமில் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன் என்று சொன்னாலே தவிர நம்ம பெயர் என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க மாட்டோம். இப்படி அஸ்மா சிஃபாத் என்ற பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய பெயரும் பண்புகள் சம்பந்தமான அடிப்படைகளை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. பெயரும் பண்புகள் சம்பந்தமான அடிப்படைகள் நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்குது. இதுல மிக முக்கியம் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத் என்றால் அல்லாஹ் தஆலாவுக்குரிய பண்புகளையும் பெயர்களையும் அதுல நம்ம ஓர்மைப்படுத்தல் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரிய பெயரோ பண்புகளோ இந்த உலகத்தில் எவருக்கும் ஒப்பானது அல்ல, எவருக்கும் ஒப்பானது அல்ல. அல்லாஹ்வுடைய பெயர்களோ எவரது பண்புகளோ யாருக்கும் ஒப்பாக என்ன செய்யாது, அது இருக்காது. எதை போன்றும் இருக்காது, எதை போன்ற அமைப்பில் இருக்காது. அதை நம்ம என்னென்ன செய்யக்கூடாது, உதாரணம் காட்டக்கூடாது, மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது, அதை கருத்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அதை ஒப்பிட்டு காட்டக்கூடாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்படியோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதனால தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத் என்ற ஒரு பகுதி வச்சுக்கிறான். இப்போ உதாரணமாக அல்லாஹ் தஆலா சிரிக்கிறான், ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்படுகிறான், ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் தஆலா அதாவது ரோசப்படுகிறான், ஹதீஸ்ல வருகிறது.
அல்லாஹு தாலாவுக்கு இரு கையால் அல்லாஹு தாலா படைத்தேன் அப்படின்னு சொல்றான், ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் எடுத்தா எப்படி தௌஹீத் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இரு கரங்கள் உண்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு தாலா சிரிப்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுவதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் எந்த படைப்பும் ஆச்சரியப்படுவது போல் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் சிரிப்பது போல் அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பின் கையை போன்றும் அல்ல. முதலாம் மறுத்துறோம், அது தஸ்பீஹ் இல்லை, இது தௌஹீத். இது தௌஹீத், அதான் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்றோம், அப்படித்தானே? இந்த சிஃபத் யாருக்கு மட்டும் முடியாது? அல்லாஹ்வுக்கு மட்டும் என்று நம்ம ஒதுக்குறோம். எதை போலயும் அல்லாஹ் தஆலா இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவும் இல்லை, மஸல் இல்லை. இறைவனுக்கு உதாரணம் என்னது? இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே இது என்னது? ஏகத்துவம். இது என்ன? தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத். இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத் தலைப்புல வழங்கப்படுத்துவேன். அந்த தலைப்புக்குள்ள போகாம தான் இந்த அறிமுகத்தை நான் செய்கிறேன். இந்த மூன்று பகுதிகள், அதாவது படைப்பு விஷயத்திலும் நிர்வாகிப்பு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தனித்தவன், இது ஒரு கட்டம், தௌஹீதுர் ருபூபிய்யா அல்லது தௌஹீதுர் ரப். இரண்டாவது, அப்படிப்பட்டவனை தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். அப்படிப்பட்டவனிடத்தில் தான் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான, அதுல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டு சேர மாட்டார்கள். இது தௌஹீதுல் இலாஹ், தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது கட்டம், அவனுக்கு பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டு. அது எவர்களை போன்ற பெயர்களும் அல்ல, எவர்களை போன்ற பண்புகளும் அல்ல. மூன்றாவது கட்டம். அவ மூணுல இறைவன் தௌஹீத் அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் தஆலா ஒருவன், எல்லாத்திலும் அல்லாஹ் தனித்தவன். எல்லாத்திலையும் படைப்பில் இறைவன் தனித்தவன், படைப்பு நிர்வாகத்தில் இறைவன் தனித்தவன், வணக்கத்தில் இறைவன் தனித்தவன், பெயர்களிலும் பண்புகளிலும் அவன் தனித்தவன், எல்லாவற்றிலும் அவன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை. இதை தான் மூன்றா பிரிச்சாங்க. இது மூன்றா பிரிச்சா தௌஹீத மூணா பிரிச்சமா? இல்லை. இதை புரிந்து கொள்ளும். இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன சொல்றோம்டா, அல்லாஹ்வை எல்லா வகையிலும் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை எல்லா வகையிலும் ஒருவன் என்று சொல்ல வேண்டும். சிலர் முதலாவதுல சரியாக இருந்து இரண்டாவதுல பிழை விடுவாங்க. சிலர் இரண்டில சரியாக இருந்து மூன்றாவதுல பிழை விடுவாங்க. எல்லோரும் இறைவனுடைய தௌஹீதில் வழிகட்டவர்கள், எல்லோரும் இறைவனுடைய தௌஹீதில் வழி தவறியவர்கள். இந்த கட்டத்தில் எதுல பிழை விட்டாலும் சரி. ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், மூணுல ஒன்று ஒரு குரூப் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். நாங்களும் அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்களும் அல்லாஹ் தஆலா படைத்தவனா சொல்லிட்டு இருக்கிறோம் வாதம் வைப்பாங்க. ஆனா இரண்டாவது கட்டத்தில் இல்லாம இருப்பாங்க. இரண்டு இருக்கும், மூன்றாவது கட்டத்தில் என்ன செய்வார்கள்? இல்லாமல் இருப்பார்கள். இதை அடையாளப்படுத்துவதற்காக பிரித்தார்கள். ஆனால் இதற்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க, பித்அத்து தக்ஸீமித் தௌஹீத். தௌஹீதை மூன்றாக பிரித்தல் ஒரு பித்அத். அவர் புத்தகம் போட்டாங்க, அப்படி ஒரு புத்தகம் போட்டாங்க. இது என்னமோ என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால், இதை நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல வந்த வார்த்தை என்று சொல்ற மாதிரி ஒருவர் சொல்றாரு, தொழுகையின் கடமைகள் 19 அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். 19 என்று சொன்னது பித்அத் அப்படின்னு சொல்லக்கூடாது. 19 குர்ஆன் சொன்னாலும் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். 19 சொல்றாரு, குர்ஆன்ல வருதா, ஹதீஸ்ல வருதா? 19 இருக்குதா? இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல 28 வருது, இந்த 19 சொன்னா பிழை. அல்ல குர்ஆன் ஹதீஸ்ல 10 வருது, இவர் 19 சொன்னா பிழை. பிரித்து வழங்கப்படுத்துறது ஒரு பிழை அல்ல, பிரித்து வழங்கப்படுத்துவது ஒரு பிழை அல்ல. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் சஹாபாக்கள் படித்ததோ ஆரம்பகால இமாம்கள் படித்ததோ அல்ல. எப்ப இந்த சமுதாயத்தில் தேவையில்லாம ஷிர்க்குகளும் குழப்பங்களும் வர ஆரம்பிச்சதோ அந்த நேரத்தில் தௌஹீதை புரிந்து கொள்வதற்காக, இறைவனை தனிமைப்படுத்தி வணங்குதல் என்பதை சரியாக புரிந்து கொள்வதற்காக இப்படி மூணா பிரிச்சு விளங்கப்படுத்தினாங்க. நீங்க அதை எந்த பேர்லையும் சொல்லிட்டு போகலாம், அது எந்த பேர்லையும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு முறையை கடைபிடித்தால் எல்லாருக்கும் விளங்கும். அது ஒரு முறையை கடைபிடித்தால் எல்லோருக்கும் விளங்கும் என்பதனால் இது பிரித்தாங்களே தவிர வேற எதுவும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நூற்றாண்டில் தௌஹீதுல் ஹாக்கிமியாடு 4வது ஒன்றை ஏற்படுத்தினாங்க. இது இன்னொரு பித்அத். எப்படி? தௌஹீதுல் ஹுக்ம், ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை. யாருக்கு தவிர இல்லை? ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம நிறைய ஏற்படுத்தலாம். தௌஹீதுர் ரிஸ்க், அடுத்து 5வது தலைப்பு என்ன? உணவளித்தல் இறைவனுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. அது கூட தௌஹீதுல் முல்க் என்ன? அதாவது இந்த ஆட்சி, அதாவது அந்த அதிகாரம் என்கின்ற பகுதி, ஆட்சி என்கின்ற பகுதி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. தௌஹீதுல் கஹர், அடக்கியாளக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கு? இப்படியா பிரிக்கிறது? அப்படி இல்லை, இந்த பிரிப்பு பிழை. தௌஹீதுல் ஹுக்ம் பிரிச்சாங்களே, ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர யாரும் இல்லை என்று.
ஆட்சி அதிகாரம் இறைவனுக்கு தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. அதற்காக வேண்டிய இஸ்லாமிய கொள்கையெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய கொள்கையெல்லாம் எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா டோட்டல் இஸ்லாத்துடைய கொள்கையை பிரதிபலிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். டோட்டல் இஸ்லாமிய கொள்கை எது பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வரான் என்று சொல்லி ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வரான். வந்தவர் என்ன செய்றார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபி வருவார் என்றாரு. இவர் ஏதாவது வெளியே போனாரு? இஸ்லாத்துக்குள்ள வாரதுக்கு ஒரு வழிதான், வெளியே போறதுக்கு பல வழி இருக்குது. நன்றா புரிஞ்சுக்கணும். எப்படி வருவதற்கு ஒரு வழிதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாரு. ஆனா வெளியே போறதுக்கு எந்த கொள்கையை மறுத்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? வெளியே போயிடுவார். ஒரு ஆள் சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால நபி வருவார். இவர் எதை மறுத்தாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் மறுத்தாரா, முஹம்மது ரசூலுல்லாஹ் மறுத்தாரா? ரெண்டே மறுக்கல. இரண்டே மறுத்தார் அவரு. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை மறுக்கல, அல்லாஹ் மட்டும் அவர் வணங்குறாரு. முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அந்த கலிமால இறுதி தூதர் என்று இல்லை, அதை மறுத்தார் அவரு. இல்ல அவையே காதியானி காஃபிர் என்றோம், காதியானிகளை ஏன் காஃபிர் என்றோம்? எனவே லா இலாஹ நல்லா இந்த பேசிக் சரியா நம்மளுக்கு விளங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா டோட்டல் இஸ்லாத்துடைய கொள்கையை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ்வும் சொல்லலபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வர வேண்டிய ரூட்டை மட்டும் என்ன செய்யுது சொல்லுது. வணக்கத்துக்குரிய நாயன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கலிமா சொல்லுது. அதை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்வாரு? உள்ளுக்கு வருவார். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டவர் உள்ளுக்கு வருவார். வந்த பின்னால அவருக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அல்லாஹ் இதை சொல்றான், ரசூல் இதை சொல்றான், எந்த அல்லாஹ்வை நீ நம்பி வந்தாயோ அந்த அல்லாஹ் இதை சொல்றான், எந்த தூதரை நீ நம்பி வந்தாயோ அந்த தூதர் இதை சொல்றாரு, அந்த தூதர் சொன்னதை நீ மறுத்தா மறுபடியும் வெளியே போயிடுவாய், அந்த அல்லாஹ் சொன்னதை நீ மறுத்தா மறுபடியும் வெளியே போயிடுவாய். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாரும் இல்லை. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கொள்கை. ஒரு ஆள் சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது, மத்தவங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் என்ன செய்யலாம், இந்த உலகத்துல சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது சொன்னது குஃபர். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான். அதுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள அது வரும் என்ற அர்த்தம் இல்லை. புரிஞ்சது? இந்த அடிப்படை விளைக்கணும். அதே மாதிரி தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எதை சொல்லல, தௌஹீது ரப்ப சொல்லல. தௌஹீது ரப்புடைய வார்த்தையில வருதா? வரல. வணக்கத்துக்கு அதாவது படைத்தவன், நிர்வகிப்பவன், உயிர்ப்பிப்பவன், உருவாக்குவன் எல்லாம் இறைவன் தான் அந்த வார்த்தை சொல்லுதா? சொல்லல. ஆனா அதை ஏத்துக்கலாட்டி ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கொள்ள மாட்டான். அதை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இப்ப நான் சொன்ன இந்த விளக்கங்கள் இப்ப நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். இந்த சொன்னதுகளை நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இது மிகப்பெரிய ஒரு பேசிக். இந்த பேசிக்ல இருந்து நீங்க பார்க்கிற நேரத்துல தான் எங்கெங்கெல்லாம் தவறு வருது என்று நம்ம என்ன செய்யலாம் விளங்கிக்கலாம். என்ன கவலை தெரியுமா, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தரிசில இருந்து படிக்கல, அல்லது ஒரு தரிசில பயான் மாதிரி கேட்டிருக்கிறோம். இப்படி படிக்காமலே நம்ம நிறைய விளக்கம் எடுத்து வச்சுக்கிறோம். அதான் பெரிய கவலை. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளா சில விளக்கங்களை உருவாக்கி, நம்மளா சில விஷயங்களை வாதங்களை உருவாக்கி அதெல்லாம் வச்சு நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நபி எப்படி கற்றுக் கொடுத்தாரு, எப்படி அவருடைய தோழர்கள் படிச்சாங்க, எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய அகீதா வழிவந்த மக்கள் படித்தார்கள் என்பதை என்ன செய்யப்படல, சொல்லப்படாத ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நான் ஏன் சொல்றேன் என்றால், ஒருவர் கேட்கிறார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ல இறுதி தூதர் இல்லை தானே, அப்ப எப்படி நம்ம காதியானை காஃபிர் என்றோம்? இந்த கேள்வியின் அர்த்தம் என்ன? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ல முஹம்மது தான் இறுதி தூதர் என்று இல்லையே, எப்படி அந்த காலத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ், நூஹ் பிறகு நபி வர மாட்டான்டா அவர் நம்பிப்பாரு கேட்கிறாங்க. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நூஹ் ரசூலுல்லாஹ், அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிப்பாங்க? அப்ப இல்ல, நூஹ் ரசூலுல்லாஹ், நூஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிருப்பாங்க. மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லிருப்பாங்க. மூசா பிறகு நபி வர மாட்டான்னு சொல்லினா அப்பவே ஒரு காஃபிர் ஆயிப்பாரு. யாரு? அந்த மனிதர். அது மாதிரி தானே நாங்களும் சொல்றோம் கேட்கிறாங்க காதியானிகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்ன மாதிரி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்ன மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்ன மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்களும் சொல்றோம் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் பின்னால யாரும் வரமாட்டான்னு சொல்லல, நாங்களும் அப்படி சொல்லல என்றாங்க.
இது எப்படி விளங்கப்படுத்துறது? அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை பத்தி நம்ம விளங்கினோம்னா இதை பத்தி நம்ம விளங்கப்படுத்தலாம். முதல் அடிப்படை ஞாபகம் வச்சுக்கோங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோ டோட்டல் இஸ்லாமும் இதுதான் என்று சொல்ல வரல. நல்லா புரிந்து கொள்ளும், டோட்டல் இஸ்லாமும் இதுதான் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய ஆக குறைந்த நிபந்தனை அது சொல்லுது. இது சொல்லுது, இது இல்லாத ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், வர முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். ஏத்துக்கனா தான் ஒருத்தர் முஸ்லீமாக மாறுவான். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார், வணக்கத்துக்குரிய நான் வேறு யாரும் இல்லை என்றாரு. எல்லா நபிமாரும் ஏத்துக்கொள்றாரு, நான் எல்லாரையும் ஏத்துக்கொள்வேன். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எனக்கு ஒரு டவுட் என்ன செய்து இருக்கிறது. இப்படி சொன்னார்னு வைங்களேன், அவர் இஸ்லாத்துக்குள்ள என்னது வரல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கு தூதர்னு வார்த்தை ஏத்துக்கணும். முதல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தா தான் அவர் என்ன செய்றாரு, முஸ்லீமாக மாறுகிறார். எனவே முதல் அடிப்படை, எல்லாத்தையும் பிரதிபலிக்க கொண்ட அவசியம் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீதுல் ஹாக்கிமியாவை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாரும் இல்லை என்று அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குர்ஆன் மூலம் சொல்லுவான், நபியை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அது அதுல வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வர வச்சதுனால என்ன நடந்தது தெரியுமா? குஃப்ர் பரவிச்சு, எல்லாருக்கும் குஃப்ர் பட்டம் கொடுத்தாங்க, எல்லாரையும் என்னது காஃபிராக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் இந்த இடத்துல அதை விளங்கப்படுத்தல, பிற பாடங்கள் அது என்ன செய்யும், தொடர்ந்து வரும். அதே போன்று இப்ப முதலாவது தௌஹீதுல் ஹாக்கிமியா அதுல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இஸ்லாமிய நம்பிக்கை அதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தௌஹீதுர் ரப், தௌஹீதுர் ரப்னா என்ன, அதாவது இஸ்லாம் இந்த தௌஹீதை மூன்றாக பிரிக்கிற விஷயத்துல விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம். நான் இதை மூணையே விளங்கப்படுத்த பிரிச்சேன், பாடத்துல தான் மூணு தொடர என்ன செய்யும், பாடத்துல அது வரும். அப்ப என்ன, முதலாவது தௌஹீதுர் ரப். தௌஹீதுர் ரப் என்பது இந்த உலகத்துல படைத்தல் நிர்வகித்தல் என்பது ஒருவனுக்கே சொந்தம் என்று ஏற்றுக்கொள்வது. இது முதல் கட்டம். இதை ஏற்றுக்கொள்வனால் ஒருத்தன் என்ன செஞ்சிட மாட்டான், முஸ்லீமாக மாட்டான். இது உலகத்துடைய நம்பிக்கை. இது பெரும்பாலான இதில் சிறுக்கு செய்வது இல்லை. இரண்டாவது பகுதி என்ன, யார் படைத்து பரிபாலித்து வருகிறானோ அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இந்த வணக்கத்துல தான் சிறுக்கே என்ன செஞ்சது, நிறைய இந்த உலகத்துல நுழைந்தது. அதனால் இஸ்லாம் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்து, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால ஷிர்க்க கொண்டு வருவதற்கு ஷைத்தான் எடுத்த முயற்சி தான் மூன்றாவது கட்டம், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். எது? தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், பெயர்களையும் பண்புகளையும் ஷிர்க். பெயர்களையும் பண்புகளையும் ஷிர்க்னா என்ன, பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருப்பதை போல இன்னொருத்தருக்கு இருக்கின்ற ஏற்றுக்கொள்வது, பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருப்பதை போல இன்னொருவருக்கு இருக்கின்ற ஏற்றுக்கொள்வது. இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பதில் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இறுதி தூதருக்கு மத்தியில், அதாவது அந்த சமுதாயத்துக்குள்ள சிறுக்கு வந்துச்சு. உலகத்துல சிறுக்கு வந்தது ஃபர்ஸ்ட்டுக்கு எதுல, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற செக்ஷன்ல. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள முதலாவது சிறுக்கு வந்தது எதுல, அஸ்மா வ சிஃபாத்ல. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல முதலாவது என்ன செய்தது, சிறுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தௌஹீதுல் உலூஹியா என்றது, ருபூபியா என்பது அஸ்மா வ சிஃபாத் என்று அழைக்கப்படக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல நான் லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள எதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற பகுதியை நான் சொல்லிக்கிறேன். எதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற பகுதியை சொல்லிக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுல எது பேசிக்கான கருத்து, எது அதை அடிப்படையாக சொல்ற கருத்து நான் சொல்லி இருக்கிறேன். தௌஹீதை ஏன் மூன்று வகையாக பிரித்து விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறேன். நான்காவதாக தௌஹீத் என்ற மூன்று வகையும் என்ன, எப்படி எப்படியெல்லாம் அதுக்குள்ள சிறுக்கு வருது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன். இது சொல்ல போனால் இவருடைய முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது பாடங்கள், மொத்தம் 4 பாடங்கள். இந்த 4 பாடங்களுடைய சமரி இதுதான், சுருக்கம். ஆனால் நாங்கள் இதுக்குள்ள உள்ளுக்கு இன்னும் முழுமையாக நுழையல, அது சுருக்கங்களாக விளங்கப்படுத்திக்கிறேன். இப்போ அடுத்த தொடர்ல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களை கொண்டா படிப்போம். அதாவது குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ், 2 விதமா ஆதாரங்கள் கொண்டு வருவார் இதுல. அக்லியத், நக்லியத். அக்லியத்துல சிந்தனை ரீதியான ஆதாரங்கள். இரண்டாவதாக குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அப்படின்னா என்ன, குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சிந்தனை முரண் அர்த்தம் அல்ல, குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சிந்தனையோடு உள்ளது. தனி குர்ஆன் சுன்னால வராம சிந்திச்சே நம்ம முடிவெடுக்க முடிந்தது. இந்த 2 பகுதியை என்ன செய்வார், விளங்கப்படுத்தி இந்த 4 செக்ஷனை அழகா என்ன செய்வார், அவர் கொண்டு வருவார். இது நம்ம மனதில் வைக்கணும். எப்பையும் ஒவ்வொரு பாடமும் கேட்ட நிமிடத்திலேயே 100க்கு 100 உலகத்தில் விளங்காது. எப்படி, எந்த பாடமும் கேட்ட நிமிடத்திலேயே 100க்கு 100 விளங்கிறாது. விளங்கினோம்னு சொன்னா தொடர்ந்து கிளாஸ் நடத்துறதுல ஒரு பிரயோசனம் இல்லாம ஆக்கிருமன்றதுனால அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். 100க்கு 100மே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சாலும்
சிந்தனை என்ன செய்யும் தெரியுமா? கவனமாக இருத்தல் என்றால் என்னன்னு அந்த பகுதிக்குள்ள கொண்டு போயிடும். அதான் சிந்தனை. நீ கவனமா இருக்கேன்னு பார்த்துட்டீங்கன்னு வைங்களே, இப்படியே பார்த்துட்டீங்களே, கவனமாக இருத்தல் என்றால் என்னன்னு அதுக்குள்ள அப்படியே கொண்டு போயிடும். அதான் சிந்தனை. அது ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் திருப்பி கொண்டு வர கவனமா இருக்கிறதா இப்ப முக்கிய பாடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு திருப்பி கொண்டு வர வேண்டி வரும். அதான் இயல்பு. அதனால நான் ஏன் சொல்லிக்கிறது தெரியுமா? உடனே சைத்தான் என்ன செஞ்சிருவான்? சோர்வு உண்டாக்கி விளங்குதான். நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், இந்த கிளாஸுக்கு வர முடியே சொன்னேன். இப்ப பாரு, அதை நம்ம பிறகு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு வரும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை உலகத்துல எடுத்த எடுப்புல எதையும் சாதிக்க முடியாது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். தொடர்ந்து கேட்டலும், தொடர்ந்து படித்தலும், தொடர்ந்து விளங்குதலும், தொடர்ந்து முயற்சி எடுத்தலும் தான் எதையும் என்ன செய்யும்? உருவாக்கும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால யாரும் அதை பற்றி சோர்வடைய வேண்டாம். தொடர்ந்து நம்ம படிக்கிற நேரங்களில் இதெல்லாம் என்ன செய்ய சம்பந்தப்பட்டு வரும். இப்ப நம்ம படித்த இந்த 4 பகுதிகள், அதாவது முதலாவது பகுதி, இரண்டாவது பகுதி, மூன்றாவது பகுதி, 4வது பகுதி, மொத்தம் 3 பகுதிகள் தான். உலூஹியா, ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் தான். ஆனா இவர் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறான்னு சொன்னேன். எது? அல்லாஹ் அதை படைத்தவன் என்கின்ற ஒருத்தனை இருக்கிறானா என்று காவிர்களோடு சம்பந்தப்பட்ட அம்சத்தை சேர்த்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல ஆதாரங்களை பார்ப்போம். இப்போ ஒரு 5-10 நிமிடங்கள் இப்ப நம்ம படித்ததோடு மட்டும் முழுசா கேட்டப்படாது. தொழுகையை பத்தி ஒரு தொடர் எடுத்திருந்தேன். அதுல கேளுங்கன்னு சொன்னா அத்தையா தக்பீர்ல கேட்டாங்க. நான் தத்தையாத்துக்கு வருவேன், சரியா? அந்த நிமிஷத்துல அதை கேட்கணும். இப்ப நம்ம படிச்ச பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.